வீட்டின் முன் காகம் கத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? காகம் நம் முன்னோர்களாகவே பாவிக்கப்படுகின்றன. காகம் கரைவது கூட சில சகுனங்களை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். யமனின் தூதராக கருதப்படும் காகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி முன்கூட்டியே தெரியும். அதனால் காகம் உணர்த்தும் சகுனங்களை நாம் புறக்கணிக்க கூடாது. வீட்டின் முன் காகம் கத்தினால் உங்கள் குடும்பம் சிக்கலில் சிக்கலாம் அல்லது நீங்கள் நோய்வாய்ப்படலாம். காகம் தெற்கு திசையில் அமர்ந்து சத்தம் எழுப்பினால் அது கெட்ட அறிகுறியாக கூறப்படுகிறது. உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது மகிழ்ச்சியாக இல்லை என்றும் அல்லது பித்ருதோஷம் இருக்கலாம் என்பதையும் குறிக்கிறது. நண்பகலில் காகம் வடக்கு திசையில் சத்தம் எழுப்பினால் நல்லது என்று கூறப்படுகிறது. அதேபோல் காகம் கிழக்கு திசையில் சத்தம் எழுப்பினால் அதுவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. காகம் வீட்டு பால்கனியில் அமர்ந்து பலத்த ஒலி எழுப்பினால் விருந்தினர்கள் உங்களிடத்திற்கு வருவார்கள் என்று கூறப்படுகிறது. நீங்கள் வெளியில் பயணம் செல்ல புறப்படும் போது திடீரென உங்கள் ஜன்னல் அல்லது பால்கனியில் காகம் அமர்ந்து கரைந்தால் உங்கள் பயணம் இனிதே முடியும் என்று அர்த்தமாம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.